வணக்கம். இன்னைக்கு மார்ச் 15 ரொம்ப காலதாமதமாக காணொளி வெளியாகுது. அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் 7வது அதிபரான ஆண்ட்ரூ ஜாக்சன் பிறந்த தினம் இன்று. வட தென் கரோலினாவின் எல்லைப் பகுதியில் பிறந்தவர் 1267 என்று கருதப்படுகிறது. பிறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு தந்தை இறந்து விடுகிறார். சிறு வயதில் முறையான கல்வி கற்க முடியவில்லை. 13 வயதில் அமெரிக்க புரட்சி யுத்தத்தில் உள்ளூர் போராளி குழுவில் இணைந்தார். சகோதரர்களில் ஒருவர் யுத்தத்தில் இறந்தார். இன்னொரு சகோதரரும் இவரும் பிரிட்டிஷாரிடம் பிடிபட்டனர். சிறையில் பட்டினியும் சித்திரவதையும் அனுபவித்தனர். சிறையில் இருந்த பொழுது அம்மை நோய் கண்ட இவரது சகோதரர் இறந்து விடுகிறார். விரைவில் அம்மாவும் இறந்து விட்டார். மாமாவால் வளர்க்கப்பட்ட இவர் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணிபுரிந்தார். அரசியலிலும் ஆர்வத்துடன் பங்கேற்றார். 1796 அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு அடுத்த வருடமே செனட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவியில் சிறிது காலம் நீடித்தார். எஸ்டேட் உரிமையாளராக இருந்த இவர் வர்த்தகமும் செய்து வந்தார். 1801 டென்னிசி போராளி குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இது இவரது அரசியல் மற்றும் இராணுவ வாழ்க்கையின் அடித்தளமாக அமைந்தது. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1804 வரை இந்த பதவியில் நீடித்தார். 1812 நடைபெற்ற நியூ ஆர்லியன்ஸ் போரில் 5000 படை வீரர்கள் கொண்ட இவரது படை 7500 வீரர்களை கொண்ட பிரிட்டிஷ் படையை எதிர்கொண்டு மகத்தான வெற்றி பெற்றது. பிரிட்டிஷவே எதிர்த்திருக்கிறார். பிரிட்டிஷவே இல்லைன்னா பிரிட்டிஷே எதிர்த்திருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. பிரிட்டிஷவே அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்போ ஒரு பெரிய படையாக இருந்தது பிரிட்டிஷ் படை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. யுத்த ஹீரோவாக போற்றப்பட்டார். தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. 1817 இவர் தலைமையிலான படை புளோரிடா அனுப்பப்பட்டது. அதிலும் மகத்தான வெற்றிதான். புளோரிடா அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புளோரிடாவின் இராணுவ கவர்னராக நியமிக்கப்பட்டார். 1822 அமெரிக்க செனட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1824 இவரது ஆதரவாளர்கள் இவரது தலைமையில் ஒரு கட்சியை தொடங்கினர். அதுதான் பின்னாளில் ஜனநாயக கட்சியாக மாறியது. இன்னைக்கு ஜனநாயக கட்சியில் இருக்கார்களா? குடியரசு ட்ரம்ப், ட்ரம்ப்னு ஞாபகம் வச்சுக்கணும். குடியரசு கட்சியை சேர்ந்தவர். ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் பைடன். 1828 அமெரிக்காவின் 7வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களின் ஜனாதிபதி என்று பெயர் பெற்றார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு விருந்தில் முதலாக பொதுமக்களை கலந்து கொள்ள வைத்தார். அரசு பதவிகளை சுழற்சி முறையில் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்தார். அரசு பதவிகளில் தேசபக்தர்களுக்கு முதலிடம் அளித்தார். அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் முக்கியமான ஒரு நபர். பல அதிபர்கள் நம்மளுக்கு தெரியும். பில் கிளின்டனு, ஆப்ரகாம் லிங்கன் சொல்லி தெரியும். ஆனால் இப்படி ஒரு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம். பில் கிளின்டன் அவர் எந்த நாட்டுக்காருன்னு எனக்கு தெரியல, மன்னிக்கவும். ஜார்ஜ் புஷ், ஒபாமா இவங்கெல்லாம் முன்னாள் அதிபர்கள். அரசு பதவிகளில் தேசபக்தர்களுக்கு முதலிடம் அளித்தார். போரில் காயமடைந்த ஊனமுற்ற போர் வீரர்களுக்கு பதவியில் முன்னுரிமை அளித்தார். இவரது ஆட்சி காலத்தில் 1830களில் தேசிய பொருளாதாரம் அபார வளர்ச்சி கண்டது. அமெரிக்க வரலாற்றிலேயே முதன்முறையாக 1835 நாட்டின் அனைத்து கடனும் அடைக்கப்பட்டது. 2வது முறையும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8 வருடங்கள் இவர் ஆட்சியில் நீடித்தார். மிகவும் செல்வாக்குமிக்க ஜனாதிபதியாக இவர் கருதப்படுகிறார். வக்கீல், அரசியல்வாதி, நீதிபதி, நில உரிமையாளர் மற்றும் வர்த்தகர் என்று தான் ஈடுபட்ட அனைத்து களங்களிலும் பிரகாசித்த ஆண்ட்ரூ ஜாக்சன் 1845 78வது வயதில் காலமாகி விடுகிறார். நன்றி, வணக்கம்.